dignitaries and members for this wonderful installation evening. To begin the ceremony, may I request Rotarian MPHF Selvaraj Thompson, our Sergeant at Arms, to please lead the dignitaries to the stage, followed by our guest of honor, Rotarian PDG Major Donor, Dr. K. Vijay Kumar. A. Jayakumar. And finally, the man of the day, incoming President, Rotarian MPHF Benefactor S. Kumar. Now it's time to formally begin today's proceedings. I have the honor to request our President, Rotarian MPHF A. Jayakumar, to declare the meeting open. Thank you, Mr. President. Let us begin the meeting with divine blessings. Now I request Rotarian MPHF. O God, creator and preserver of mankind, we thank thee. Thank for employing our founder with the principle of Rotary based on high ideal of morality. We implore thee to help us Rotarians to imbibe the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all forms of color, creed, the life, for the removal of economic and social barriers and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and fellowship and unity around the holy feet, and hail thee as though really art our one true eternal and all loving God. Thank you. Please rise for this forward. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all the concerned? Thank you, Rotarian Subramaniam. It's time to light the lamp. Light displays darkness and ignorance. Thank you, dignitaries, for lighting the lamp. To extend a warm welcome to all our dignitaries and guests. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விழாவில் மேடை இருக்கும் தலைவர்களுக்கும் சபையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்கரிய செய்வார்கரிய சிறிய செயற்கரிய செயலாளர் குரல் 26. செய்வதற்கு அரிய செயல்களை செய்து முடிப்பவர்களே உண்மையான பெரியவர்கள். பொறுப்பை பதவியென நினைக்காமல் பணியென ஏற்ற பெருமக்களே, காலம் முழுவதும் கடமை செய்து ரோட்டின் கண்ணியத்தை உயர்த்தியவர்களே,
சேவையின் சுவர்களை பதித்து நட்பின் பாதங்களை அமைத்து ரோட்டரியின் உயர்வை உழைப்பால் செதுக்கிய உன்னத உள்ளங்களே, நேற்றைய சாதனைகள் இன்றைய புதிய பயணத்திற்கு வழிகாட்டுகின்றன. உங்கள் அர்ப்பணிப்பு நாளைய தலைமுறைக்கு ஊக்கமாக வழங்குகிறது. அந்த வகையில் இன்றைய இந்த விழாவில் தலைவராக வீட்டிற்கும் நடப்பு தலைவர் ரோட்டேரியன் MPHF ஜெயக்குமார் அவர்களை இதயங்கணிந்த அன்புடனும் உங்கள் அனைவரும் பெருத்த கரவொலி முழங்க வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian MPHF Vimal Kumar to come forward and adorn the shawl to our president. அன்புடைமை அந்த குடிப்பிடத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கில் குரல் 912 அன்பும் உயர்ந்த பண்பும் கொண்டவர்களே உண்மையான தலைவர்கள். சேவை என்ற சொல்லுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குவார். தலைமை என்ற பொறுப்பை தலைமையின்றி தன்னலமின்றி தாங்கி நிற்பவர். நம்பிக்கை விதைத்து நல்லிணக்கம் வளர்த்து பல்லாயிரம் உள்ளங்களில் நம்பிக்கையில் தீவை ஏற்றியவர். ரோட்டரியின் உயரிய மதிப்புகளை உலகெங்கும் எடுத்துச் சொல்லும் உன்னத மனிதர். இன்றைய பதவியேற்பு விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்து சான்றான தலைமையாலும் ஊக்கமளிக்கும் வாழ்த்துறையாலும் இந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்க வந்துள்ள ரோட்டேரியன் DGE மேஜர் டோனர் டாக்டர் JW எபினேஷ் ரன்சாம் அவர்களை இதயங்கணிந்த அன்புடனும் நாம் அனைவரும் பெருத்த கரவொலியோடு முழங்க வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian Dr. Sendil Kumar to come forward and adorn a shawl to our chief guest. இதயத்தை நோக்கினேன், இருக்குமிடம் தெரியவில்லை. கடவுளை நோக்கினேன், கண்களுக்கு புறப்படவில்லை. மனிதனை தேடினேன், தேடிய போது கிடைத்தது. அந்த வகையில் ஒரு மனிதராக இந்த கிளப்பில் பல வகையில் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டேரியன் PDG மேஜர் டோனர் டாக்டர் K. விஜயகுமார் அவர்களை நாம் அனைவரும் பெருத்த கரவொலியோடு முழங்க வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian Major Donor Uday Kumar to come forward to adorn a shawl to our guest of honor. நம்ம திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுவதற்கு தனது நேரத்தையும் உழைப்பையும் முழு மனதுடன் வழங்கி வரும் நடப்பு செயலாளர் ரோட்டேரியன் MPH டாக்டர் PN ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷ் அவர்களை அவையோர் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian MPHF Rajendran to adorn a shawl to our sitting secretary Rotarian Dr. Andrew Praveen. தலைவர் சாதனையை செயலாளி எழுதும் முன்னாடி ஒற்றுமையை உயர்த்தும் உன்னத உள்ளம் மார்த்தான ரோட்டரியின் புதிய பயணத்தை வழிநடத்த வந்தவர். இன்றைய விழாவின் கதாநாயகன் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் ரோட்டேரியன் MPH பெனிஃபேக்டர் S. குமார் அவர்களை இதயங்கணிந்த மகிழ்ச்சியுடன் நாம் அனைவரும் கடவுளில் முழங்க வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian MPHF Shahjahan to come forward and adorn a shawl to our incoming president Rotarian S. Kumar. PDG PDG Lions Club of Lions International Governor. இதனால் இவன் முடிக்கும் எண்டாய்ந்து அதனை அவன் கண் விடல் குரல் 617. செயலின் செம்மையை செயலால் நிரூபிப்பவரே, சிந்தனையை சாதனையாக்கும் சிறந்த நிர்வாகியே, ஒவ்வொரு நிகழ்வும் ஒழுங்கை உருவாக்குவரே, ஒவ்வொரு ரோட்டரியின் உள்ளத்தை இணைப்பவரே, ரோட்டரியின் வளர்ச்சியில் வழிகாட்டும் விளக்கு. இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் செயலாளராக பொறுப்பேற்கும் ரோட்டரியின் பாஸ்ட் ஐசன் கவர்னர் ஒய் ஞானதாஸ் அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian MPHF Jimmy to come forward and adorn a shawl to our incoming secretary Rotarian Janadas. பொருளாளராக பதவியேற்கும் ரோட்டேரியன் MPHF
இன்ஜினியர் ஏ பீர் முகமது அவர்களை நாம் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். May I request Rotarian past President MPHF Regin to come forward and adorn a shawl to our incoming treasurer Rotarian Peer Mohammed. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் நம்முடைய ரோட்டரி அங்கத்தினர் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கவர்னர் ரோட்டேரியன் MPHF ஷாஜகான் அவர்களை நாம் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நாகர்கோவில் சவுத் அவர்களையும் நம்முடைய ரோட்டரி கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ரோட்டேரியன் பிரதாப் சந்திரன் சுப்ரீம் கிளப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவர்களையும் நம்முடைய மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அதே மாதிரி தக்கலை கிளப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்களையும் நம்முடைய கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அதே மாதிரி நாம் பேர் அறிவிக்காமல் இருக்கலாம். ஹரிசிட்டி கிளப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரோட்டேரியன் சிட்டிங் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய இந்த கிளப்பு உருவாகிறதுக்கு சீனியர்களாக இருந்து நமக்கு நிறைய வழிகாட்டி இருக்கக்கூடிய சீனியர் ரோட்டரி மார்த்தாண்டம் சீனியர் ரோட்டரி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோட்டரியன்ஸ் மார்த்தாண்டம் ரோட்டரியன்ஸ் அத்தனை பேர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் செரிமனி பண்ணியிருக்கக்கூடிய மூன்று டாக்டர்ஸுக்கும் நம்முடைய மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்று எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் மறுமுறை ஒரு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2025-26, I request our outgoing president, Rotarian MPHF A. Jayakumar, to share his thoughts and deliver the presidential address. Dear Chief Guest, Guest of Honor, members, guests from other clubs and beneficiaries, good evening to all. With immense pleasure, I would like to thank all the fellow Rotarians helping to complete the Rotary year successful, especially my secretary, treasurer and board members. With all your support and guidance, we could achieve projects worth around rupees 6 lakhs. And then 2 inter-club meetings with Rotary Club of Sangarangoil and 1 inter-district inter-club meeting with Rotary Club of Parasalai, that is our sister club. We induct 2 new members in our club in this year. We have organized 4 tours including 1 abroad trip. We completed the rooftop sheet fixing of rupees 6.25 lakhs. We have successfully cleared the backyard of our Rotary land area. The site has been cleaned and demarcation done. My wishes to the new team headed by Rotarian Kumar and have a great year ahead. Thank you all once again. Thank you. Thank you, Mr. President. Began a very successful year. There is a lot of planning and documentation. Now I call upon our outgoing secretary, Rotarian MPHF Dr. Andrew Brevin, to present the annual report to the House. Respected Chief Guest, Rotarian Major Donor, DGG, Dr. Ebenesh Mensam, Guest of Honor, Rotarian Major Donor, PDG, Dr. K. Vijaykumar, President, distinguished guest, fellow Rotarians, and our dignitaries. It is my privilege to present the Secretary Report for the year 2025-2026. Rotarian MPHF Jayakumar installed as the President of Rotary Club of Marthandam on 18 July 2025 by Rotarian MPHF Dr. K. Saravana. Rotary PDG Dr. Shanmugam was the Chief Guest
and PDG Dr. K. Vijaykumar as guest of honor. Rupees 2.2 lakhs worth of service projects were given to the needy people by the support of our members. Every Friday at 8:30 p.m. we members meet for the regular meetings. Total meeting held for the Rotary year is 48, including 6 special meetings. Other guest speakers in our weekly meeting were Lieutenant Vinod, Dr. Vijay Raj, Lieutenant Dr. Ram Narendra, Lieutenant Sushil Raj. District Learning Assembly, Poondalir on 11/5/25 at Aida Student Auditorium, Madurai. 21 registered and President J. Kumar, Secretary and Dr. Andrew, AG Dr. Karthik Kannan, Lieutenant Prince, Jimmy David, Lieutenant Vimal Kumar attended. District Grand Seminar on 15/6/25 at Ramanathapuram, Total Viceroy, President, Secretary, Idea Officers District. Membership Development Seminary at Tirunelveli at Moon Magal on 3/8/25, 5 attended registered. District Public Image Seminar at Kanyakumari on 23/9/25, 5 attended registered. Tiara Seminar Polil at Koilpatti, Saubhagya Magal on 9/11/25, 4 attended registered. District Conference 3-2-1 Mahil at Tiruvalla Vijaya Convention Center on 2nd, 3rd and 4th of 1st of January 26, 18 retained registered. Installation ceremony of our daughter club, Rotary Club of Parashala, District 3-2-1-1 was held on 12th July 2025. Lieutenant J. Kumar, Lieutenant Dr. Stephen, Lieutenant AG Dr. Karthik Kannan, Secretary Dr. Andrew participated and greeted the new team of office bearers. Installation ceremony of our daughter club of RC Verklambi shutters were held on 27/7/25. Lieutenant J. Kumar, Lieutenant Dr. Mohammed Harun, Lieutenant P.H. Jananas, AG Dr. Karthik Kannan participated and greeted the new members of the office bearers. Installation ceremony of Inter Club at Krisraja Metric High Secondary School were conducted on 21/7/25 with AG Dr. Karthik Kannan, President Lieutenant J. Kumar, Lieutenant Vinod Kumar. Rotary Community Corps, Pilavali had flag hoisting on 15/8/25 and 100 plants for saplings was given. It was sponsored by our PDG Dr. K. Vijaykumar on behalf of the Rotary Club of Mathanda. For Government Hospital Puduthrai, during the installation, rupees 97 worth of ICU cot 3, wheelchair 1, benches 4, office table 2 donated on 23/7/25. Presented by Presidents J. Kumar, Secretary Dr. Andrew, Dr. Vinod Kumar and Salazar attended. For Government Hospital Puduthrai, during the Governor's official visit, rupees 40,000 worth of stretcher 1, fan 10 and office table 2 donated on 4/5/26 and President J. Kumar and Dr. Andrew, Dr. Vinod attended. Had a Siddha medical camp with 80 SPS Siddha Medical College, Runchirai at Sri Devi High Secondary School, Kolangodu on 24/7/25 on 10 a.m. with President J. Kumar, PDG Dr. K. Vijaykumar, AG Dr. Karthik Kannan, Secretary Dr. Andrew, Dr. Stephen, Special Lieutenant Krishna Kumar, Lieutenant Kumar, Lieutenant Rajendran. Around 95 patients was screened and medicine was given. Had a medical camp with SP Mediford Hospital, Toronto at National School Monday mark on 15/11/25 with PDG Dr. K. Vijaykumar and the Secretary Dr. Andrew, Lieutenant Dr. Shiva, Lieutenant Saurabhi and Lieutenant Savarno. Around 127 patients was screened and 3 patients was taken for surgery to SP Mediford Hospital. As per the Governor's initiative, AG Dr. Karthik Kannan informed to support the North Indian Flood Relief Fund. Around 35,000 was collected and was sent. Felicitation meeting to the Rotarian MPH of Shahjahan on 15/8/25 as a pride member Rotarian Shahjahan took charge in lines as the Governor of 3rd August 2025 Unga Grande Nagaru. Inter-club, inter-district meeting with the Rotary Club of Parashala and RI District 3-2-1-1 and 3-2-1-2 was conducted on 10/10/25 at Rotary Community Center of Mathanda. Rotarian IPDG AKSM Sudhir Jabbar 3-2-1-1 guest speaker and Rotarian PDG Dr. K. Vijaykumar 3-2-1 guest of honor. Inter-club meeting with the Rotary Club Mathanda and Rotary Club of Sangarangoil held on 17/25. Friday 8 p.m. Sri Sudarshana Residency Sangarangoil, Chief Guest Beam Anand and PDG Dr. Vijaykumar as guest of honor. Inter-club meeting of Rotary Club of Mathanda and Rotary Club of Sangarangoil held on 13/2/26 at Vasi Community Center at Mathanda. Our convening project for the needed people was continued at Tingal Nagar from 17 November 2024. Under this scheme, donated foods and other basic requests are given to the deserved people. Daily around 15
people benefited, which are supported by our Rotarian past president, Rotarian Saravana. Funding project, the Salvation Society of Blinds, male product is 20,000 donated to buy the necessary utility products like walking stick for the Christmas and New Year season. PAG Janadas, PAG Dr. Kaveri Kannan participated in the annual get on 29/12/25 to 9 a.m. Funding project Rotarian Dr. Ram Chandan Memorial, RA District 3212 level badminton tournament for Rotarians were conducted on 15/3/26 at Bharat Badminton Academy, Ternir. 65 teams from our Rotary district have participated. Rotarian Governor Dr. Dinesh Babu, PDG Dr. K. Jaykumar, AG Dr. Karthik Ganan, Judge Amardin, President Jaykumar, Rotarian from our Rotary Club Mata and other clubs largely attended. Pongal was celebrated in our club on 16/1/26 and Rotarian Vijay Kumar was chief guest. Membership growth. We are proud to welcome 2 members to our Rotary family this year and celebrating our contributors. We extend our heartfelt gratitude to our dedicated members for the generous contribution towards our foundation goals. Rotary AG Professor Dr. S. Karthik Kannan contributed ₹18,000 towards the team search to hold endowment. Rotarian Dr. Barnes Joy contributed $200 to the governor's official visit for the Polio Plus Society. Rotarian Dr. Pradeep contributed ₹8,500 for the Polio Plus Society. And Rotarian Dr. Vinod Kumar, Dr. Chandra Kumar contributed for ₹8,500 for the Polio Plus Society. And for the MBHF contribution, our new members has contributed 2 MBHF multi-Paul Paris Fellows, given 1 lakh check to the governors during our governor's visit. Major infrastructure project, we have completed the rooftop sheet fixing project with a total of investment of 6.25 lakhs. Rooftop was inaugurated by our Rotarian PDG Dr. K. Vijaykumar on 22/5/26. Governor's official visit was on 24/4/26, started with the club assembly 7 p.m. headed by our district governor, Rotarian Dinesh Babu, and district secretary communication and the office bearers, directors, chairmen of our club. Executed dedicated service worth of approximately 2 lakhs to mark the official visit of our district governors. International service and fellowship. Vietnam tour, maintaining our fine club tradition. 15 members traveled to Vietnam this year under the leadership of International Service Chairman Rotarian Dr. Chandra Kumar. The team enjoyed exceptional friendship and global fellowship. I thank all the office bearers, senior Rotarians, fellow Rotarian supporters as a secretary in the year 2020. Let me conclude my report. Thanks all the participants of this installation ceremony. Thank you. Gentlemen, here is a toast to a remarkable team. To our treasurer, Dr. Stephen, who somehow manages a busy hospital, a full-fledged camp center, farms, and probably a few other things we don't even know about. Yet collected our dues without chasing us and always shelled out the money when the club needed it. A magician with numbers. To our secretary, Dr. Andrew Satish, who traveled 40 kilometers to the meeting, every meeting from his workplace. After saving lives as an emergency specialist, had hardly even missed a meeting and stood shoulder to shoulder with the president throughout the whole year. As to our president, President Jaykumar Vimal, a true 100% in attendance, a leader who won hearts, strengthened our club's ties with the community, and crowned his year in Rotary by ensuring our club property was properly demarcated for generations to come. Together, they brought home the best president, best secretary, best club awards, and many other honors, making the Rotary Club of Marthandam immensely proud.
So ladies and gentlemen, raise your imaginary glasses to a team that proved that when dedication, friendship and hard work come together, success is inevitable. Cheers, President Jayakumar, Secretary Andrew, Satish and Treasurer Dr. Stephen. Thank you, sir. Dear members, give a big applause as a sign of thanksgiving to the outgoing team. Thank you. We now come to the most awaited moment of the evening to present to you the leader who will guide us in Rotary year 2026-27. I now call upon Rotarian MPHF past President Professor Dr. Kaveri Kannan to introduce our incoming President Rotarian S. Kumar. It's my pleasure to introduce our new president of the Rotary Club of Martha. Hailing from the vibrant city Pudukkadai and from a reputed family, he did his BE in Bangalore, Karnataka. I think he has followed the footsteps of our senior Rotarian past president in engineer Soundararajan, who did his engineering in Dumkur, Karnataka. Hope I am right. An accomplished entrepreneur and dedicated community leader, our new president is a proprietor of Sankarmani Jewelry and the founder of Sankarmani Sports Zone and Sankarmani Badminton Club. Beyond business, he is widely respected for his commitment to community service and leadership across several organizations. In addition to being a Rotarian since 2015, he currently serves as the District Chairperson Guidance of Lions Clubs International, District Cabinet Treasurer of Wiseman International. He is a patron member of Pudukkadai Public Library. Through his leadership, he continues to champion youth development, healthcare, environmental initiatives, and meaningful community partnerships, truly embodying the Rotary motto, service above self. Our new president's spouse, our first lady, is Mrs. Anita. They are blessed with a daughter engineer, Mrs. Varshini Valli, and a son, Siva Subramanian, pursuing higher education in Chennai in the field of commerce. Usually, தமிழ்ல 16 செல்வங்கள் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்களும் உள்ள நியூ பிரசிடென்ட் இவர். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் வாராத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தின் அன்பும். இந்த 16 நிறைந்த ஒரு பிரசிடென்ட் நமக்கு கிடைச்சிருக்காரு. Ladies and gentlemen, let us welcome and greet our president by giving him a big round of applause. Here is Rotarian benefactor, MPHF, our president, Rotarian S. Kumar. Thank you. Thank you, Dr. Kaveri Kannan. Ladies and gentlemen, the time has come to hand over the leadership of our club. I now request our outgoing president, Rotarian A. Jayakumar, to install Rotarian benefactor S. Kumar as president of Rotary 6 and 27 and to present him with the presidential collar. Dear members, we give a standing ovation to the incoming president. Thank you. Congratulations, President Rotarian S. Kumar. May I request the newly installed President Rotarian S. Kumar to address the gathering with his acceptance speech.
எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறே வேண்டும் என்ற பாரதியின் வரியுடன் எனது உரையை தொடங்குகிறேன். Respected Chief Guest, டாக்டர் எபனேசர் பென்சாம் டிஜி எலக்ட், உண்மையிலே நம்ம அவரோட அழைத்த உடனே அந்த நிகழ்வுக்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமில்லாமல் பொன்னான அவருடைய நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு அவரை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அடுத்தபடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனராக இங்கு வருகிறது நமது அவர் ஓன் பிடிஜி மற்றும் நமது சங்கத்தின் வழிகாட்டி பிடிஜி மேஜர் டோனர் கே விஜயகுமார் அவர்களை நான் உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டேன். ஏன்னா இந்த ஒரு தலைவர் பதவி எடுக்கணும்னு சொல்ல சமயமே எனக்கு நல்ல ஒரு ஆக்கம் ஊக்கம் கொடுத்தார். அவரை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக நமது அசிஸ்டன்ட் கவர்னர் வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்க முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம வந்து பாராட்ட முடியாது, உண்மையிலே வந்து சென்ற ஆண்டு மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்திய அருமை சகோதரர் ரொட்டேரியன் எம்பிகேச்சர் ஜெயக்குமார் அவர்களை உண்மையிலே அவரை பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்துடைய எல்லாத்தையும் கையாண்ட விதம் வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். அதோடு அவருடைய செயலாளர் ஆண்ட்ரூ பிபின் அருமை தம்பி, உண்மையிலே எந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டால் அவர் தெளிவான ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திண்ணிய நெஞ்சம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சது வந்து உண்மையிலே ஸ்டீவன் டாக்டர் தான் சொல்லணும். அதாவது ரொட்டேரியன் எம்பிகேட்டர் ஸ்டீவன் டாக்டர் வந்து சில முடிவுகள் அழகாக எடுத்தார், அழகான சில முடிவுகளை எடுத்தார். இந்த ஆண்டு நம்ம சில செயல்களை செய்தோம், அதுக்கு உண்மையிலே அவருக்கு நான் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நான் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்க சமயம் எனக்கு தோளோடு தோல் நின்ற அருமை அண்ணன் சகோதரர் ரொட்டேரியன் எம்பிகேச்சர் ஞானதாஸ் அவர்களை நான் உண்மையிலே வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் பீரண்ணா வந்து 2011 வந்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் எந்த பதவி எடுத்தது இல்லைன்னு எனக்கு சொன்னார். உண்மையிலே அவரோட திறமை எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் பீரண்ணனோட திறமை எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு நிர்வாகத்துக்கு துணை நிற்பார். நான் அவரை பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். கேபினட் செக்ரட்டரி நந்து உடனே உண்மையிலே இந்த வந்திருக்கீங்க, அந்த உங்களுக்கு உண்மையிலே என்னோட நிகழ்வு வந்து ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மற்றும் பாஸ்ட் ஏஜிஸ், பாஸ்ட் லீடர்ஸ், நம்ம ரோட்டரி சங்கத்தில் வந்திருக்க நண்பர்கள், பிற சங்கத்தில் வந்த முத்தலைவர்கள், குடும்ப நண்பர்கள், இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் போர்டு மெம்பர்ஸ், ஏஜி ஹரிசெட்டி ஏஜி அவர் உண்மையில தெரியும். நான் சொல்லணும், இந்த இதுக்கு இந்த நிகழ்வு ரோட்டரி நிகழ்வுக்கெல்லாம் எனக்கு அவர் தனியாக மெசேஜ் அனுப்புவார். இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்புவார். ரகுபதி அவர்களை நான் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். மற்றும் எனது அருமை நண்பர்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க, உண்மையிலே எல்லாருக்கும் என்னோட பாராட்டுகள். இந்த ப்ரொசீஜர்ஸ் கிளப் மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப்பில் வந்து உண்மையிலே இந்த பிரசிடென்ட்டுங்கிற ஒரு போஸ்ட் எடுக்கிறது நான் வந்து உண்மையாக பெருமையாக நினைக்கிறேன், ஒரு மகிழ்ச்சியாகவும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி கார்த்திகண்ணனோட பிரதர் வந்து இந்த ரோட்டரியில் இருந்தார், நான் அப்போ பின்னாடி தான் வந்து நிற்பேன், இவரை கூட்டு போகிறதுக்கோ ஏதோ டிரைவராக வந்து நிற்பேன் அவரை கூட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த கிளப்பில் இன்றைக்கி நான் வந்து பிரசிடென்ட் நினைக்கிறப்போ ஸோ உண்மையிலே நான் அதை வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆண்டு நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனலோட தீம் பார்த்தீங்கன்னா கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட். இதை நீங்கள் நம்ம இதை மனசில் எடுத்துக்கணும். இந்த விஷயங்களை என்னன்னா சேவை திட்டம் சமுதாயத்தில் வந்து நீடித்த ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது ஆர்ஐ இன்டர்நேஷனலோட ஒரு தீமாக இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம செயல்படுத்துவோம். நமது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் தீம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வச்சுருக்காரு நம்ம கவர்னர் காந்திய கிருஷ்ணன் அவர்கள். அறம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த அறத்துக்கு அவர் வந்து 4 தூண்கள் சொல்றாரு: அன்பு, ஒற்றுமை, நட்பு மற்றும் சேவை. இந்த 4 தூண்கள் தான் இந்த அறம்ங்கிற செயல் எடுத்திருக்காரு. அழகான 2 ப்ராஜெக்ட், 3 ப்ராஜெக்ட் ஒரு வந்து பண்ணியிருக்க. ஒன்று வந்து ஒரு அடாப்ட் வில்லேஜ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கிளப் வந்து அதை இன்னும் எடுத்துக்கல, சில கிளப் ஏற்கனவே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு எந்த ப்ராஜெக்ட்டுமே அந்த ஒரு
டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஊருக்கு அதை செலக்ட் பண்ணி எல்லாமே அங்கே பண்ணணுங்கிறது தான் நம்ம கவர்னரோட எண்ணம். நம்மள்ட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக பண்ணுவோம். சிறப்பான திட்டமாக 2 திட்டம் சொல்லியிருக்காரு. அதாவது கணவனாக கைவிடப்பட்ட பெண்களுக்கோ அல்லது விதவைகளுக்கோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோன்னா அந்த அவரோட பிங்க் ஆட்டோ கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வேலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அவங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குற வரைக்கும் நமக்கு வேலை. ஆட்டோ கொடுக்குறாங்க. உண்மையிலே இது ஒரு அதான் கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட்ங்கிறது உண்மையில அதான் பார்க்குறேன். அந்த குடும்பத்தோட வாழ்வாதார லெவலே மாறிடும். ஸோ இந்த ரோட்டரியோட இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. மேலும் வந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தா அவங்க அப்படி கொடுத்துக்கிறாங்க. அது நமது ஆளுநருடைய பெரிய திட்டம். கண்டிப்பாக வந்து அது ஆமாம் அந்த மிஷினுக்கு 3000 நம்ம கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். மீதி வந்து அவங்க போட்டு இந்த தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, பியாண்ட் தட் தனிமரம் எப்போதுமே தோப்பாகாது. உங்களோட ஒற்றுமை, ஒத்துழைப்பும், சேவையும், அர்ப்பணிப்பும் இருந்தால் கண்டிப்பாக இந்த சங்கத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஏன்னா இருக்க எல்லா மெம்பர்ஸுமே சிறந்த ஒரு உறுப்பினர்கள். எல்லா விஷயங்களுக்கும் அர்ப்பணிப்பு அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குது. இந்த ஆடை நம்ம சிறப்பாக கொண்டு போயிடலாம். இலக்குடன் பறக்கும் பறவைக்கு சிறகுகள் வெளிப்பதில்லை. சர்வீஸ் யுவர் செல்ஃப் என்ற உயரிய கொள்கையை வாழ்வில் கடைபிடித்து கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் என்ற இலக்கை நாம் நினைவாக்குவோம். நண்பர்கள், உங்கள் அன்பு, ஆதரவு, வழிகாட்டுதலை என்றும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, President, for your inspiring vision for 2026-27. Now I request our President Rotarian S. Kumar to adorn Rotarian MPHF Selvaraj Thompson as Sergeant at Arms by presenting him the armband and the sergeant baton. Congratulations, Rotarian Selvaraj Thompson. Photo. Friends, let us meet the 2026-27 அந்த புதிய போர்டில் வந்து முதல்ல நான் அழைக்க விரும்புகிறது வந்து ஆற்றல் மிகு செயலாளர் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் பிஏஜி ஞானதாஸ் அவர்களை. உண்மையிலே அவரை பற்றி சொல்லணும்னா 1999-2000 ஆண்டு நம்ம சங்கத்தில் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு. கிட்டத்தட்ட இது 5வது முறைன்னு நினைக்கிறேன். 4வது முறையாக செக்ரட்டரியாக வராரு. ஒரு டஃப்பான ஜாப் எடுத்து அதை தொடர்ந்து செய்கிறாருன்னா உண்மையிலே அவரை நான் பாராட்டுறேன். அவரை நான் செக்ரட்டரியாக நான் இங்கே அறிமுகப்படுத்திக்கிறேன். ட்ரெஷர் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் உண்மையிலே சிறந்த ஒரு மனிதர். எந்த இது நம்ம தெளிவாகவே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகத்திறமையாளர். அவர் காலேஜ் 2 காலேஜில் வந்து அவர் சேர்மனாக செக்ரட்டரியாக இருக்காங்க. யூனிவர்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் 2லுமே இருக்காங்க. ஸோ இந்த கணக்கு வழக்கு எல்லாமே சாதாரண காலேஜ் வச்சிருந்தாலுமே அவர் தான் வந்து எல்லாமே பார்க்குறாரு. இந்த நிர்வாகத்தில் கண்டிப்பாக அவரோட செயல்பாடு நல்லா இருக்கும்னு அவர் இந்த இடத்துல நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். அடுத்தவங்க மாதிரி வரலாம். எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர்ஸ், இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் ஜெயக்குமார் அவர்கள், பிரசிடென்ட் எலெக்ட் செல்வராஜ் தாம்சன் ரொட்டேரியன். அடுத்த பிரசிடென்ட் எலெக்ட் கிளப் சர்வீஸ் மை டியர் பிரதர் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் பி சௌந்தரராஜன் அண்ணன். வாங்க. கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் நனரத்தன் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் டாக்டர் அர்மிலர் தேவதாஸ் டாக்டர். கிளப் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் எப்பவுமே நம்ம மேஜர் டோனர் டாக்டர் கே விஜயகுமார். மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்பிஎன் எம்பிஹெச் டாக்டர் ஜெயசிங் டேவிட். ஜெயசிங் நம்பர். ரோட்டரி ஃபவுண்டேஷன் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் ஹச் ஷாஜகான். கிராண்ட் சேர் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் கே மோகன் நாயர். வொகேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் டாக்டர் காவேரி கண்ணன். கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் ராஜேந்திரன் ரத்னமணி.
Rajendran. Polio Plus Chairman, our MC, Muhammad, Rotarian Dr. Muhammad Harun. District Project, MBHF, Rotarian MBHF Anthony Wilson. International Service, எப்பவே நம்ம இன்டர்நேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் டாக்டர் பி செந்தில் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பப்ளிக் இமேஜ் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் பி ரெஜின். யூத் சர்வீஸ் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் டாக்டர் டி வினோத் குமார். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் சரவணன். ஷார்ட் அட்டாம்ஸ் மீண்டும் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் செல்வராஜ். IT officer, executive secretary, my own brother, Rotarian MBHF Dr. S. Karthikeyan. And I welcome editorial team, Dr. MBHF Rotarian G. Pradeep and Rotarian MBHF P.S. Krishna Kumar. அவ்வளோதான். Rupees will be given now as a cash award from 13 members. The first one is our senior Rotarian Dr. Banjai. He will give $200 as a continuous project to TRF. Sir, please come. Second is Rotarian Dr. Jason David. He is giving 10,000 rupees as a children education aid to David. Sir. Our secretary, Rotarian Jnanadas, is giving 5,000 rupees as a medical aid to Chelamuthu. Chelamuthu, please come. Next service project is from Rotarian Dr. Muhammad Harun, rupees 10,000 as an educational aid to Miss J. Jensi, student of Artificial Intelligence in Arunachala Dental College. அடுத்ததாக எஜுகேஷனல் எய்ட் ஜென்சி என்னும் கல்லூரி மாணவிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அருணாச்சலா காலேஜில் பயிலும் இந்த மாணவிக்கு ரூபாய் 10,000 நமது உறுப்பினர் ரொட்டேரியன் டாக்டர் முகமது ஹாரூன் அடுத்ததாக அடுத்த சேவையை செய்பவர் ரொட்டேரியன் டாக்டர் செந்தில்குமார் ரூபாய் 10,000 அஸ்வின் என்ற மாணவனுக்கு சன் ஆஃப் சிவச்சந்திரன் பிஎஸ்சி நர்சிங் கல்லூரியில் பயிலும் மாணவர்.
அடுத்ததாக ரொட்டேரியன் டாக்டர் ஜஸ்டின் he is giving 5000 rupees 5000 ரூபாய் மருத்துவ உதவிக்காக கொடுத்திருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக டாக்டர் ரஞ்சித் குமார் பயனாளிகள் வந்து ஒவ்வொருவருக்கும் 3000 ரூபாய் வீதம் இருக்கிறோம். கலா அண்ட் ஸ்வர்ணம், கலா மற்றும் ஸ்வர்ணம் இந்த சேவையை செய்பவர் ரொட்டேரியன் டாக்டர் ரஞ்சித் குமார் from PPK Hospital, மார்த்தாண்டம். அடுத்ததாக ரொட்டேரியன் ரெஜி 10,000 ரூபாய் மருத்துவ உதவி ஷைலா என்பவர். ரூபாய் கல்வி உதவியாக பிரமோஜ் என்பவர். பிரமோஜ் அடுத்ததாக ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் 3000 ரூபாய் கிறிஸ்துராஜ் கல்வி உதவிக்காக. குமார் 3000 ரூபாய் கிறிஸ்துராஜ் என்பவருக்கு கல்வி உதவியாக வழங்குகிறார். பிரசிடென்ட் வாங்கி வைங்க, பெனிஃபிஷியரி வரல. ரொட்டேரியன் டாக்டர் பி ஜெயசிங் 5000 ரூபாய் மருத்துவ உதவிக்காக. மிஸ்ஸஸ் லீமா ரொட்டேரியன் ஷாஜகான், our immediate past district governor 9, please come to the stage, and he is giving 5,000 rupees to Mr. Shiva Kalvi Udavi. Mr. Selvaraj 5000 ரூபாய் கொடுக்க இருக்கிறார். ANG Trust Treasurer Mr. R. Franklin. அடுத்த சேவை செய்பவர் ரொட்டேரியன் செல்வராஜ் தாம்சன் ரூபாய் 5000. ANG Trust Treasurer அவர் வராதமையால் அதை தலைவரிடம் சமர்ப்பிக்குமாறு. Still money is flowing from our Rotary Club of Marthandam. Again, rupees 55,000 rupees is being donated to Mr. John Christopher, who is bedridden after a fall. Rotarian Siva Subramanian, Rotarian Vimal Kumar, Rotarian Jay Kumar, Rotarian Dr. Andrew, Rotarian Dr. Vinod Kumar, Rotarian Robert Sam, Rotarian Ruben, Rotarian Jimmy David. 12 உறுப்பினர்கள் ரூபாய் 5000 வீதம் மொத்தமாக 55,000 ரூபாயை இந்த சேவைக்காக அளித்துள்ளனர். No end to the helping attitude of Rotarians of Rotary Club of Marthandam. 13 sponsors. Rotarian S. Kumar, our newly installed president, is donating 25,000. PDG Dr. S. Subramaniam 5,000. Dr. John Samuel 5,000. Mr. Rotarian Augustine Tharapur 5,000. Totally 1
Sir, May you welcome Dr. Beena, Chief Superintendent of Puducherry Government Hospital, to receive the service project, a worth of Sanjay. இது மேடத்துக்கு போடலாம், மேடத்துக்கு ஆமா மேடம், அது பக்கத்துல நின்று அண்ணா அங்கேயே உட்காந்துருக்கேன். இந்த பர்னிச்சர் இருக்கேன். Thank you all. Thank you, Dr. Beena. Thank you, madam. Respected President, dignitaries on the dais, off the dais, and my fellow Rotarians. It is my pride and privilege to introduce our chief guest, Dr. Ebenezer Bensam today. At the hospital Nagarkoil. During his school days, he was the charter secretary of Interact Club of Formal Higher Secondary School in 1991. Nagarkoil chapter from 2010. He is the youngest secretary of Tamil Nadu and Pondicherry ASI in 1920. And he was the national founding secretary of Association of Surgeons of India from 2016 to 18. He is an active Freemason and a Rotarian and has conducted many free medical camps in and around Nagarkoil and participated in Rotary Club of Nagarkoil Supreme. He is a major donor level 2 with a contribution of 50,000 euros. He has been elected as District Governor of Rotary International District 321 for the year 2027-28 with a huge mandate. He is very much interested in exploring new places and he has so far visited more than 24 countries. மோடிக்கு அவருக்கும் போட்டி எத்தனை கண்ட்ரிக்கு அதிகமாக போயிருக்காங்க. He is happily married to Rotarian Dr. Rekha John, who is pediatrician at Bensam Multi-Specialty Hospital. They are blessed with 2 children. Elder son Dr. Regan Joshua Bensam has finished MBBS at Velamal Medical College, Madurai, and younger daughter is studying BSc Psychology at Women's Christian College, Chennai. Thank you. This is welcome our chief guest to give his address. Thank you, Rotarian Dr. Sendil. May I take the pleasure to welcome the Rotarians from Rotary Club of Parasala, Dr. Rajesh. பெருமதிப்பிற்குரிய மார்த்தாண்டம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் பெனிஃபேக்டர் எஸ் குமார் அவர்களே, பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், என்னுடைய மென்டார் என்று அழைக்கலாம், என்னுடைய எல்லாத்திலையும், என்னுடைய தொழிலாக இருக்கட்டும், என்னுடைய மருத்துவ படிப்பா எல்லாத்திலையும் என்னுடைய சீனியர் ரோட்டேரியன் டாக்டர் கே விஜயகுமார் அவர்களே, இந்த சங்கத்தின் கடந்த ஆண்டு தலைவர் ரோட்டேரியன் விஜயகுமார் அவர்களே, இந்த ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ரோட்டேரியன் நந்து என் அருணாச்சலம் அவர்களே, அடுத்த ஆண்டு செயலாளராக செயல்பட போகும் ரோட்டேரியன் சீனியர் ரோட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ஒய் ஞானதாஸ் அவர்களே, பொருளாளர் ரோட்டேரியன் எம்பிஹெச்எல் இன்ஜினியர் பீர் முகமது, கடந்த ஆண்டு செயலாளர் ரோட்டேரியன் டாக்டர் PN ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷ், லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டத்தின் கடந்த ஆண்டு
கவர்னராக இருந்த ஐபிடிஜி ரொட்டேரியன் ஷாஜகான் அவர்களே மற்றும் எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாருமே எனக்கு தெரிந்தவங்க. ஆர்வி சங்கர் நாராயண் இருக்காங்க. அடுத்தது இந்த ஆண்டு அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் ரொட்டேரியன் ரகுபதி, லாரன்ஸ் மற்றும் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஸோ காலத்தின் அருமை கருதி ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக இது பண்ணாம அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனரம்யமான மாலை பொழுதில் என்னை இச்சங்கத்தின் பதவியேற்பு விழாவில் அழைத்தமைக்கு தலைவருக்கும் மற்றும் டாக்டர் கார்த்திகை கண்ணனுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்த்தாண்டம் ரோட்டரி சங்கம் என்பது பல முதிர்ச்சியான ரொட்டேரியன்ஸை கொண்ட சங்கம். 1984ஆம் ஆண்டு சார்ட்டர் செய்யப்பட்டு இன்று ஒரு ஆலமரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கம். எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால் 2021-22ல நான் அசிஸ்டன்ட் கவர்னராக வர வேண்டும் என்று முத்தண்ணாச்சிட்ட கேட்டு வாங்கி வந்த சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் மார்த்தாண்டம். இந்த சங்கம் அடுத்தது மார்த்தாண்ட ஹனி சிட்டி, அப்பொழுது இந்த மார்த்தாண்ட குயின்ஸ், அது மூன்றும் என்னுடைய நான் ஏஜியா இருந்தது. அதே போல் அந்த கன்னியாகுமரி சங்கம். ஸோ 5 சங்கத்திற்கு ஏஜியாக அந்த டைம் இருந்தேன். ஸோ அதுல இந்த சங்கம், ஸோ இன்னைக்கு அதனோட எல்லா சங்கத்துக்கும் நான் தான் இந்த வருஷம் சீஃப் கெஸ்டா போயிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த சங்கத்துல பார்க்க போனோம் என்றால் சீனியர் ரொட்டேரியன்ஸ், அதாவது சார்ட்டர் மெம்பர்ஸ் 4 பேர் இருக்காங்க. ரொட்டேரியன் டாக்டர் ஹர்மராஜ் தேவதாஸ், அடுத்தது ரொட்டேரியன் 4 பேர், ரொட்டேரியன் சுஷில் ராஜ், ராமச்சந்திரன் நாயர் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் ஜெய்சிங் டேவிட். அவங்க 4 பேருமே எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள். ஏன்னா லாட்ஜிலையும் மெம்பர்ஸ் 4 பேருமே, அது மாதிரி எல்லா விதத்திலையும் மெம்பர் இது. அடுத்தது வழிகாட்டியாக சீனியர் ரொட்டேரியன் பிடிஜி டாக்டர் விஜயகுமார். ஸோ இந்த சங்கம் ஒரு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவர்கள் ரொட்டேரியன் பிடிஜி முருகதாஸ் டைம்ல அவங்க செய்த அந்த மேமோகிராம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அது இன்றளவும் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது குளோபல் கிராண்ட் வழியாக பண்ணப்பட்டது. ஆனால் பிடிஜி ஏகேஎஸ் முத்தண்ணாச்சி டைம்ல தான் அதை இனாக்ரேட் பண்ணோம். அப்போ நான் ஏஜியா இருந்தேன் இந்த சங்கத்துக்கு. ஸோ செயல்படுத்தினார்கள். ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும், இந்த மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. ஸோ பிடிஜி விஜயகுமார் சார் 2015-16ல கவர்னராக இருக்கும்போது சங்கத்தை சேர்ந்த பலர் மாவட்ட உதயகுமார் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாங்க. மற்றும் பலர் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்ல இருந்து இந்த மாவட்டத்தை சிறந்த முறையில் நடத்துவதற்கு காரணமாக இருந்தது. நிச்சயம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மோரோவர் இந்த பகுதியில ரோட்டரி வளர்வதற்கும் காரணமாக வேர்க்கிழமை ஷட்லர்ஸ் என்ற சங்கத்தை உருவாக்குவதற்கும் இச்சங்கம் காரணமாக இருந்தது. அதற்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாரசாலையிலிருந்து என் இனிய நண்பர் ரொட்டேரியன் டாக்டர் அஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மருத்துவ தொழிலையும் அவர் ஏஎஸ்ஐலையும் இனிய நண்பராக இருந்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த விதத்துல மார்த்தாண்ட சங்கம் இந்த இடத்துல ஒரு சிறந்த சங்கமாக செயல்பட்டு இன்றளவும் சேவை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கும் அடுத்தது லிட்டில் பிட் ஆஃப், எனக்கு பிரசிடென்ட் சீக்கிரம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு, காலத்துல சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆனாலும் ஐ மஸ்ட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் I was doing justice for the இது. So as நமக்கும் as ரோட்டரிக்கும் நமக்கும் ஒரு ஆர்டினரி பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்று இத்தனை ஒரு கூட்டம் இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதுல எத்தனை பேர் போலியோ அஃபெக்டட் பீப்புளா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம போலியோ இல்லாம இந்த உலகம் இருக்கிறதுனா அது காரணம் ரோட்டரி தான், ரோட்டரி செய்த சேவை தான். நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய உலகம் இன்னைக்கு 2 கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் போலியோ இல்லாத உலகம் என்று வரும் பொழுது ரோட்டரி வில் கெட் தி நோபல் பீஸ் பிரைஸ். ஸோ நம்ம அனைவரும் அதற்கு பெனிஃபிஷியரா இருக்கு. நிச்சயமாக நடக்க போகுது.
maybe in another 1 or 2 years it will happen. So நிச்சயமாக எல்லாருமே அதுக்கு பெனிஃபிஷியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கும் நான் ரொட்டேரியன்ஸ் உள்ள வித்தியாசம் என்ன? We are people with empathy. பரிவு உள்ள மக்கள், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஒரு சிம்பதிக்கும் எம்பதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிம்பதி என்றால் வருத்தப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அதை கண்டு வருத்தப்படுறோம். எம்பதி என்பது நாம் அதுலயே போய் இருந்து நம்ம அதுக்கு உதவி செய்வோம், அதுதான் எம்பதி. ஸோ அதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு 2 மாணாக்கர்கள் ராமு சோமு, இவங்க 2 பேரும் பள்ளிக்கு டெய்லி காலையில பள்ளிக்கு செல்வது. அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு நாள் ராமுன்னு உள்ள பையன் முன்னாடி போயிட்டு இருப்பான். சோமு என்ற தன் நண்பனை ஓடி வாப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு ஓடி போகும்னு சொல்லி போடுவான். ஸோ அந்த நேரத்துல இவனால பின்னாடி வந்தவனுக்கு நடக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தடுமாறி போயிட்டு இருப்பான். உடனே ராம சோமத்தை சொல்லுவான், ஓடி வாடி நேரம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கழிச்சு திரும்ப அவன் எட்டி பார்ப்பான், ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தா அவன் கால்களில் இருந்து ரத்தம் சொப்பி சிந்திக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அவனுடைய காலணியில உள்ள ஒரு ஓட்டை வழியா அந்த கால் தரையில பட்டு இதா இருக்கும். ஸோ திரும்ப வாடான்னு சொல்லுவான். உடனே அவனுடைய அந்த நேரத்துல தன்னுடைய காலனியை கலத்தி கொடுத்து அதை போட்டுட்டு நீ வாடி சொல்லிட்டு அழைத்து சொல்லலாம். இதுதான் எம்பதி. ஸோ we are empathetic individuals. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த சங்கம் 2,63,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 39 ரொட்டேரியன்ஸ் இத்தனை பேர் இவ்வளவு நாம உதவிகளை செய்திருக்கோம்னா அதற்கு காரணம் என்ன? அந்த எம்பத்தி தான். அந்த தான் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் உள்ள காற்று சுவாசிக்கிறோம், தண்ணீர் யூஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் வாட் we give back to the society that matters. அதாவது giving back to the society just not service மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒரு பள்ளி ஒரு படிப்பை கொடுப்பது, இதை கொடுப்பது எல்லாமே முக்கியமான ஒன்று. அதுதான் நம்முடைய அடுத்தது நம்முடைய இன்னைக்கு ஒரு டீம் பதவியேற்றிருக்காங்க. கடந்த ஆண்டு பணியாற்றி அனைவருக்கும் ஒரு கரவொலியோட ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு செயல்பட வந்திருக்கிற ரொட்டேரியன் குமார், அவர் ஒரு சீசன் லீடர் தான் சொல்றேன். ஏன்னா ஒய்ஸ்மன்ல அவர் பிரசிடண்டா இருந்திருக்காரு, லயன்ஸ்ல பிரசிடண்டா, கடைசியா ரோட்டேரியிலயும் பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு இன்ஸ்டலேஷன் போற நேரத்திலையும் அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். அவர் பதவி இருக்கிற அன்னையில இருந்து அடுத்தது முடிக்கிற போது அவருடைய இது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பிரசிடென்டா 2019 இருக்கிற நேரத்துல ஒரு வேர்டு என்னால தமிழ்ல பேச முடியாது. இந்த மாதிரி தான் என்னுடைய பிரசிடென்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க, தமிழ்ல பேசணும் என்னுடைய. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்முடைய தகவல்களை நாம் இம்ப்ரூவ், தட் இஸ் த லீடர்ஷிப். அதான் நம்முடைய கோர் வேல்யூஸ் சொல்றது, ஃபெலோஷிப், இன்டெகிரிட்டி, லீடர்ஷிப், சர்வீஸ் அண்ட் டைவர்சிட்டி. தட் இஸ் அதுதான் நம்முடைய லீடர்ஷிப்பை நம்ம, அதாவது நம்முடைய இது விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டுகெதர் வி see a world where people unite and take action to create a lasting change across the globe in our communities and in ourselves. நம்முடைய சமூகத்திலும் நம்மிலும் மாற்றம், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நீடித்த மாற்றத்தை இவ்வுலகத்திற்கும் நம்மிலும் கொடுக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. as a leader உங்க டீம் அது ஆற்ற வேண்டிய பணிகள், ஒன்று மாவட்டத்திற்கு, அடுத்தது சங்கத்திற்கு, அடுத்தது மெம்பர்ஸ், அடுத்தது நம்மிலும் நமக்கு, என்ன 4. மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, பிரசிடென்ட் ஏஜிக்க வேலையும் சேர்த்து செய்திருக்காரு. அதாவது மாவட்ட ஆளுநர், ஐ பிலீவ் இன் கண்டினியூட்டி ஆஃப் லீடர்ஷிப். அதனால என்னுடைய மாவட்ட ஆளுநர், இப்பொழுதைய ஆளுநர் என்னுடைய ஒரு ரொட்டேரியன் காந்தி கிருஷ்ணன், அவருடைய ப்ராஜெக்ட் சர்விங் த ரூட்ஸ் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய எல்லா கிராமங்களும் வளர வேண்டும். இந்த கிராமங்கள் தான் ஒரு பேசிக் லிவிங் யூனிட் ஆஃப் எனி நேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்முடைய மாவட்டங்கள் முன்னேறுவது தான் மிக முக்கியமான ஒன்று. அதை முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு.
இன்னைக்கு அவர் மாவட்ட செயலாளரும் இருக்கிறார். ஸோ அவரோட இணைந்து 121 சங்கங்கள் நமக்கு இருக்குது. 121 சங்கங்களும் ஏதாவது ஒன்று மாவட்ட ஒரு கிராமத்துக்கு செய்தாலே கிராமங்கள் முன்னேறும், மக்கள் முன்னேறுவார்கள். ஸோ அது நிச்சயமாக நம்ம அனைவரும் சேர்ந்து இணைந்து செயல்படுவோம். அதான் முக்கியமான ஒன்று. ஸோ அதுதான் உங்களுடைய அடுத்தது ஒரு மாவட்ட லீடராக இருந்தாலும் ஒரு கிளப் லீடராக இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று 2. ஒன்று மெம்பர்ஷிப், அடுத்த ரோட்டரி ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மெம்பர்ஷிப் இன்றைக்கு நம்முடைய 7 ரெவன்யூ மாவட்டங்கள் இணைந்தது தான் நம்முடைய 3212 மாவட்டம். அதனுடைய மக்கள் தொகைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம். நமக்கு கொண்டு வர வேண்டிய நிறைய பேர் இருக்கும். பலர் இன்னும் ரொட்டேரியன்ஸ் ஆக இலக்கு 15% ஈச் அண்ட் எவ்ரி கிளப். ஸோ நீங்க இப்போ 56 பேர் இருக்கீங்க. நிச்சயமா ஒரு 10 பேராவது இவரிடம் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கூட்டிய ஃபைனல் இது வரல. கிட்டத்தட்ட ஒரு 90 மெம்பர்ஷிப் ஷார்ட் டு தி லாஸ்ட் இயர். சார் மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்றால் லீடர் நம்முடைய இந்திய கண்டம் வேர்ல்ட் நம்பர் 1 3000 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷன் கார்த்திக் 1683 புது உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 இன்னைக்கு லாஸ்ட் இயர்ல. அதே மாதிரி 3141 மாவட்டம் அதுதான் ரோட்டரி ஃபவுண்டேஷன்ல நம்ம வந்து லாஸ்ட் இயர் 1 மில்லியன், அவங்க இந்த ஆண்டுக்கு தொட்டது 10 மில்லியன். ஸோ அது 2 தான் மாவட்ட இலக்குகள். அடுத்தது கிளப் as a club, கிளப்புக்கு யூனிட்டி as well as அனைவரையும் இணைத்து செல்வது as a leader. ஸோ அதுக்கு ஒரு சிறு கதை. ஒரு மாடு, 2 மாடுகள் அதை ஒரு ஏர்ல கூட்டி இழுத்துட்டு போவாங்க. ஒரு சைட்ல உள்ள மாடு அதுல இருக்க புல்லு, சைட்ல இருக்க புல்லு அதுக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஸோ புல்ல சாப்பிடணும் இல்லை, அது அந்த சைடுல இருக்கும். அடுத்த சைடுல உள்ள மாடு இந்த பக்கத்துல தண்ணி, அதுக்கு தண்ணி குடிக்க ஆசை. ஸோ 2 மாடும் அது அந்த சைடுல இருக்குது, இது இந்த சைடுல இருக்குது. சப்ப அந்த வண்டி போகுமா? அது போக முடியாம அந்த வண்டி தட்டடிக்குது. ஸோ நம்முடைய லீடர்ஷிப்பும் அதுதான். மெம்பர்ஷிப் ஒரு சைடு, அடுத்தது தலைவர்கள். இப்ப எல்லா சங்கங்களும் என்ன நடக்குதுன்னா, ஒரு சங்க பிரசிடென்ட் பதவியேற்று வருகின்றைக்கு அவருக்கு கூட ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்க்கிறாரு. அவர் முடிச்சு போற நேரத்துல அந்த 10 பேரும் திரும்ப போயிடுறாங்க. சோ லீடர்ஷிப் ஓரியன்டட் மெம்பர்ஷிப். அவ்வாறு இல்லாமல் சங்கம் சேவை சார்ந்த நம்முடைய ஒவ்வொருத்தரும் இந்த ரோட்டரியில சேர்ந்து எதற்காக ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் வாங்க, ஒருத்தர் சேவையும் வாங்க. சோ முதலாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். இன்னைக்கு நம்ம பாரசாலையில் வந்திருக்காங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சோ தட் உங்கள் நட்புறவை வளருங்கள், இணைந்து செயல்படுங்கள், இலக்குகளை நிர்ணயிங்கள், இலக்குகளை நோக்கி பயணியுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க ரோட்டரி, வளர்கிறேன். தேங்க்யூ. அன்புடன் அழைக்கிறேன். ரொட்டேரியன் ரமேஷ்குமார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்கே மெஸ் அதோட உரிமையாளர் அவர் தான். வாங்க, ஃபேமிலியா வாங்க. அவார்டு அங்க இருக்கு. ஷால் அதே சரிகமா சீசன் 5 ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ் வரை சென்ற நமது மண்ணின் மைந்தன், தங்க மகன், கோல்டன் பாய் ஆர் ஜினோஜ் அவர்களை ரோட்டரி சங்க சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். இந்த அருமையான தருணத்தில் ஆர் ஜினோஜ் அவர்களிடம் ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடுமாறு அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம். பதவியேற்று கம்பீரமாக அமைந்திருக்கின்ற எனது அருமை தம்பி குமார் அவர்களே, ஓராண்டை மிக சிறப்பாக கம்பீரமாக நடத்தி வழிநடத்தி நமக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வந்த போதும் நம்மோடு நின்று மிக ஒரு ஜாலியான ஒரு வருஷமாக இந்த வருடத்தை அமைத்து தந்து அமர்ந்திருக்கின்ற இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்களே, இம்மீடியட் பாஸ்ட் ஆஃபீஸ் பேரர்களே, புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஆஃபீஸ் பேரர்களே, எதிராக அமர்ந்திருக்கின்ற எனது அருமை ரோட்டரி சங்க உறுப்பினர்களே, பயனாளிகளே, விருந்தினர்களே,
மற்றும் இந்த ரோட்டரி சங்கத்தின் ஃபர்ஸ்ட் லேடியாக இங்கு நம்மிடம் வந்து அமர்ந்திருக்கின்ற அனிதா அவர்களே இருக்காங்களா? ஐயோ சாப்பிட போயிட்டாங்க. அவர்களே மற்றும் அவருடைய குடும்பத்தார்களே அனைவருக்கும் விருது மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே இந்த அரங்கம் நிறைந்த உறுப்பினர்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா குறிப்பாக எனது வைப்ரண்ட் ரோட்டரியுடைய முக்கிய புள்ளிகள் நமது வைப்ரண்ட் செக்ரட்டரி ஜெனரல் உதயகுமார், வைப்ரண்ட் ஏஜி கிருஷ்ணன், வைப்ரண்ட் ஏஜி சலாம் மற்றும் வைப்ரண்ட் சார்ஜென்ட் ரிட்டாம்ஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் பிரதாப் சந்திரன் மற்றும் பலரும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். எல்லோரையும் அவர்கள் இன்று வெல்கம் பண்ணும்போது சொல்லப்படியாக தெரியவில்லை. குறிப்பாக மயில் அண்ணாச்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற குற்றாலம் சென்ட்ரலுடைய சங்கர் நாராயணன் அவர்களே, ஆர்எல்இ சேர்மன், பாடசாலை சங்கத்தை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்களே, குறிப்பாக டாக்டர் அஜய்குமார் அவர்களே மற்றும் மாவட்டம் 3212-இன் உறுப்பினர்களே, சரவண சுப்பையா அவர்களே, அருண் ரிச்சார்ட் அவர்களே, ஆண்டனி ராஜ் அவர்களே. ஏன்னா இவங்களை அவங்க அட்ரஸ் பண்ணாததுனால நான் திரும்ப பண்ணுறேன். அதற்கு அடுத்தபடியாக மேலும் நாங்கள் மேடம் ஃபஸ்ட்டு சார்ஜென்ட் டாம்ஸ் கிளாடிஸ் பத்மா அவர்களே, இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் அவங்க ஆக்சுவலாக மாஸ்டர் செரமனியில் வந்து வெல்கம் பண்ண தவறவிட்டார்கள். அதனால தான் உண்மையிலேயே இந்த சங்கத்தில் ஒரு பெருமை மிகு சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டாக்டர் விஸ்வாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். டாக்டர் தேவதாஸ், டாக்டர் ஜெய்சிங் டேவிட் மற்றும் மோகன் நாயர், வி ராமச்சந்திரன் நாயர் மற்றும் பலரும் சேர்ந்து இந்த சங்கத்தை சுசில் குமார், சுசில் ராஜ் மற்றும் அனைவருமாக இந்த சங்கத்தை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சங்கம். உண்மையிலேயே மாடல் சங்கமாக நான் கருதுகின்றேன். ஏன்னா பல காலகட்டங்களை கடந்து இன்னும் ஒரு பேரோடும் புகழோடும் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் இந்த உறுப்பினர்களுடைய ஒரு பற்றுதல். நமது சங்கத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் கட்டாயமாக அந்த சங்கத்தை, அந்த கஷ்டத்தை தீர்த்து நார்மல் வழிக்கு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எல்லா மெம்பர்களிடையும் இருக்கின்றது என்பது என்னுடைய ஒரு கருத்து. வந்து கட்டாயமாக என் உறுப்பினர்களும் அதை மறைக்கவும் முடியாது. அதற்கு அடுத்தபடியாக இந்த சங்கம், அதாவது ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய ஒரு தீமாக இப்போது வந்திருக்கின்றது, கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட். ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த தாக்கம் வந்து லாஸ்டிங்னா வந்து ஒரு தடவை ஒரு தாக்கத்தை மட்டும் தள்ளிட்டு போயிடக்கூடாது. அந்த தாக்கத்தை உண்டாக்கி அந்த தாக்கத்தின் அதிர்வுகளை கட்டாயமாக வந்து மாவட்டத்துக்கு மட்டுமல்ல ரோட்டரி இன்டர்நேஷனல் வரை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட்ஸ் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட ஆளுநர் மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி வந்தார். நமது மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய தீம் அறம்னா என்னது? ஈதல்னா என்னது? கொடுக்கிறதுனா என்னது? டிஆர்எஃப்க்கு மட்டுமில்லை, ஏழை எளிய மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். டிஆர்எஃப் வந்து கவர்னர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டிஆர்எஃப் அஃப்கோர்ஸ் டிஆர்எஃப்க்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டும். அந்த கான்ட்ரிபியூஷனை கவர்னர் சார் டிஆர்எஃப்க்கு நம்ம கட்டாயமாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு நிற்கக்கூடாது. அந்த கொடுத்ததை நாம் நமது மாவட்டத்துக்கு திரும்ப வாங்க வேண்டும். அந்த வாங்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நம்முடைய இல்லை. நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கவர்னர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அது வந்து கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுத்து விட்டு நாம் குளோபல் கிராண்ட், டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் என்ற பாணியில் அவற்றை நாம் திரும்ப பெற வேண்டும். அதை நாம் பெறுவதில்லை. நமது சங்கத்தை பொறுத்தவரையில் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருஷம் கூட ஒரு ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கிராண்டில் வந்திருக்கின்றது. குளோபல் கிராண்டில் வந்து ஒரு கேன்சர் டிடெக்ஷன் யூனிட், மேமோகிராம் யூனிட்
குமரி மருத்துவக் கல்லூரியில் நாம் இன்ஸ்டால் செய்திருக்கின்றோம். சரவணன் அவர்கள் பிரசிடண்டாக இருக்கும்போது, அது இனிஷியேட் பண்ணது நமது காவேரி அண்ணன் பிரசிடண்டாக இருக்கும்போது எப்படியோ நடத்தி முடித்து விட்டோம். நல்லபடியாக அதை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுபோல ஒரு இம்பேக்ட் உண்டாக்கக்கூடிய ப்ராஜெக்டுகளை நாம் எடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், எதாவது செய்யணும். உண்மையிலேயே நமது குமார பொறுத்தவரையில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பல ஆர்கனைசேஷனில் இருக்கின்றார். இஷா யோகா அதில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, வெளியே தெரியாது. இஷா யோகாவில் சைலண்டாக அவர் வேலை செய்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா அவருடைய ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக அருமையாக செய்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பல ஆர்கனைசேஷனில் லயன்ஸ் இன்டர்நேஷனலில் ஐபிடிஜி ஷாஜகான் அவர்களுடைய பீரியடில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸை அமைதியாக நல்லபடியாக நடத்தினார். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பல ஆர்கனைசேஷனில் வர்த்தக சங்கத்திலே இருக்கின்றார். விளையாட்டில் அவர் பெரிய புலி. உண்மையிலேயே அவரும் அவங்க அண்ணாச்சியும் சேர்ந்து ராம்சந்தர் மெமோரியல் ஷட்டில் டோர்னமெண்ட்டில் அவர் விளையாடுறதை பார்த்தா மிக அருமையான விளையாட்டு வீரர். அவரெல்லாம் நமக்கு ஒரு பிரசிடண்டாக வாய்க்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நமது சங்கத்தின் ஒரு அதிர்ஷ்டமாக நான் கருதுகின்றேன். நமது மாவட்டம் மற்றும் நமது கிளப் மட்டுமில்லை, அனைத்து சங்கங்களும் உறங்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் we should make a change. சேஞ்சுன்னா என்னது? இந்த வருடம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் நல்லபடியாக இருக்க வேண்டும். தவறிய சங்கங்கள், உண்மையிலேயே தவறுகின்ற சங்கங்கள் அந்த மேல் நோக்கி வளராது. அது ஒரு 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 என்ன சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சம் சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சில சங்கங்கள் கேன்சர் மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா அடுத்த சங்கம் பார்ப்போம். அது ஒரு சங்கம் அவங்கள செயல்படலையே, நம்ம ஏன் செய்யணும்? அது ஐசியூ சங்கம்னு சாதாரணமாக சொல்லுவோம். ஐசியூன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வெண்டிலேட்டர் கிடக்கும் அந்த சங்கங்கள். அதனால் பிரயோஜனம் கிடையாது. அந்த சங்கங்கள் கட்டாயமாக வளர்ந்து வர வேண்டும். வளர்ந்து ரோட்டரியை மேலும் மேலும் வளர வைக்க வேண்டும். அதுதான் ரோட்டரியுடைய ஆசை. அந்த ஆசையை நீங்கள் இந்த சங்கம் மட்டுமில்லை, மாவட்டம் 3 to 1 கட்டாயமாக நல்லபடியாக நடத்தி மிக சிறந்த ஒரு ரோட்டரி இன்டர்நேஷனலை அமைத்து தர வேண்டும். ஏன்னா தனிமரம் தோப்பாக்குது. ஒரு மெம்பர் மட்டும் சேர்ந்து காரியங்களை செய்ய முடியாது. ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் சேர்ந்து சங்கத்தை வளர்க்க வேண்டும். அப்படி எல்லா சங்கமும் வளர்ந்தால் அந்த சோன் முழுவதுமாக நல்லபடியாக வளரும். அந்த சோன் பல சோன்கள் வளர்ந்தால் மாவட்டம் ரோட்டரி மாவட்டம் வளரும். பல ரோட்டரி மாவட்டங்கள் வளர்ந்தால் ரோட்டரி சோன் ரோட்டரி ஆர்ஐ சோன் வளரும். ஆர்ஐ சோன்கள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்தால் ரோட்டரி இந்தியா வளரும். அதற்கு அடுத்தபடியாக ரோட்டரி இந்தியா மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் வளர்ந்தால் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்றும் தோய்வின்றி மிகப்பெரிய சேவையை செய்வதற்கான ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சங்கங்கள், இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு, நான் எங்கள் சங்கத்தை பற்றி சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் குமார் பீரியட் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன். ஒன்றுமே செய்ய மாட்டார் என்று செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த கவர்னர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு 3 பெஸ்ட் பிரசிடென்ட், பெஸ்ட் செக்ரட்டரி அண்ட் பெஸ்ட் கிளப் அவார்டை வாங்கி இருக்கின்றார். ஆனால் அதோட எவ்வளவு ஆரம்பத்திலே எவ்வளவு தாக்கத்தை கொடுத்த நமது தலைவர் கட்டாயமாக நமக்கெல்லாம் வழிகாட்டி நல்ல ஒரு சேவையை செய்து வளர்ப்பார். இந்த சங்கத்தை நாம் கூட நிற்க வேண்டும். ஆனால் எப்போவுமே ஒரு ஆள் செய்யும்போது கூட நம்ம சப்போர்ட் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நாம் அவருடைய காலை இழுக்கக்கூடாது. நண்டு கதை, ஒரு நண்டு திடீர்னு நினைக்கும், நண்டை இதில் ஜாரில் போட்டு வைப்பாங்க. எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, பல இதுகளில் சொல்லுவாங்க. இந்த நண்டு மேலே ஏறாது. ஏறும்போது பல நண்டுகளை போடுவாங்க. போட்டாச்சுன்னா ஒரு நண்டு ஏறும்போது அடுத்த நண்டு காலை இழுத்துவிடும். அப்படி இல்லாமல் நம்ம சங்கம் அந்த ஆட்டிடியூடே இல்லாத நமது சங்கம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ரோட்டரி இன்டர்நேஷனல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு உண்மையிலேயே நான் சல்யூட்டேஷனில் முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் மறந்து விட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்தது. வேறு பலரும் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஒரு அன்பை செலுத்திக் கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன்.
The name of our club bulletin is B. I congratulate the editorial team for putting lot of efforts in bringing it in a nice shape. The editorial team includes Rotarian Dr. Pradeep, owner of Aishwarya Hospital, and Rotarian Krishna Kumar, one of the director of multinational company Vestige. Thank you all. Thank you. Rotary Club of Marthandam தலைவர் ரொட்டேரியன் குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள அனைத்து ரோட்டரி நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்றுள்ள ரொட்டேரியன் குமார் அவர்களுக்கும் மற்றும் ரொட்டேரியன் செயலாளர் ரொட்டேரியன் ஞானதாஸ் மற்றும் அந்த ஒரு டீம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மார்த்தாண்டம் பல திட்டங்களை செய்ய இருக்கின்றது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நம்ம அனைவரும் இந்த நீடித்த எல்லாரும் சொல்வது போல இந்த நீடித்த தாக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு அமைப்போம் என்று சொல்லி அறம் செழிக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் அமைதி காக்குமாறு அன்பு. Newly installed President Rotarian Kumar, other dignitaries on and off the dais. I am privileged to introduce our new member, Dr. P. Vimal, MPT Ortho, PhD, who comes from a business family belonging to the believing the principles of order, discipline and service. He is married to a sports physiotherapist who is currently pursuing her PhD and successfully manages her own physiotherapy clinic. The couple is blessed with 2 daughters studying in 8th and 4th standards respectively. He has more than 20 years of experience in the healthcare sector. Dr. Vimal has established himself as a respected clinician, healthcare administrator, and entrepreneur. His career has been dedicated to patient care, rehabilitation, hospital administration, and healthcare management. He strongly believes in providing accessible, affordable, and evidence-based healthcare. His approach combines clinical excellence with compassionate patient care. His interests are fitness and physical well-being, continuous professional development, gardening, pets, and pets. With these words, I introduce Mr. Vimal to this August gathering. Thank you, Rotarian past President P. Saudara-Rajan. May Mr. Vimal, from today you will be called as Rotarian P. Vimal. Ladies and gentlemen, give him a big applause to welcome our new member to Rotary Club of Marthandam. அந்த நியூ மெம்பர் கிட்டுக்குள்ள ஃபோர்வே டெஸ்டோட இது இருக்கு. Thank you all. To accept the responsibilities of Rotary membership and promise to abide by the ideals of service above self. Thank you. Thank you.
விஜயகுமார் அண்ணா ஃப்ரெண்டில் வாங்க, செக்ரட்டரி வாங்க, ஷால் எடுத்து போதுங்க. No function can end without giving thanks. Now I request our club secretary, Rotarian past assistant governor Y. Jnanadas to propose the vote of thanks. இந்த இனிய விழாவிலே செயலர் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கும் குமார் பாரம்பரியமிக்க நமது சங்கத்தினரை திறம்பட நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடவே அவருடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். அதே போன்று கார்த்திகனுடைய டாக்டர் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ், அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர் நமது மண்ணின் மைந்த மரியாதைக்குரிய மாவட்ட ரோட்டரி அடுத்த ஆண்டுக்குரிய கவர்னர் டிஜிஇ டாக்டர் எபனேஷ் பென்சான் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ விருந்தினர் அன்புக்கும் வாசத்துக்கும் உரிய நமது சங்க உறுப்பினர் முன்னாள் போட்டி ஆளுநர் பிடிஜி டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உறுதியாக கொள்கின்றேன். ஏஜி பொறுப்பில் இருந்து புதிய உறுப்பினர் இன்டெக்ஸ் செய்த பிஜி டாக்டர் காவேரி கண்ணன் தலைமை பொறுப்பை ஒப்படைத்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் ஐபிபி ஜெயக்குமார் அவர்கள், செயலர் பொறுப்பை செவிரை நிறைவு செய்து அமர்ந்திருக்கும் டாக்டர் ஆண்ட்ரூ, இந்த ஆண்டுக்கு பொருளாளர் என்ஜினியர் பீர் முகமது, மாஸ்டர் ஆஃப் செரமனிஸ் பிஏஜி டாக்டர் முகமது அருண், பிஏஜி டாக்டர் கார்த்தியா கண்ணன், டாக்டர் வினோத், உங்கள் புல்லட்டின் எடிட்டர்ஸ் டாக்டர் பிரதீப், ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அதிகமாக சேவை திட்டங்கள் வாரி வழங்க வழங்கிய எங்கள் அன்புக்குரிய உறுப்பினர்கள் மற்றும் பயனாளிகள், ஏனைய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you, Secretary Rotarian Y. Jnanadas. May I now request everyone to kindly rise for the national anthem. Dear President, please attend the meeting. கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு சேவையின் பயனாளி தாமதமாக வந்ததால் அவருக்கு அந்த சேவையினை நாங்களே இப்போது அணுகி இருக்கிறோம். அவருக்கு பெயர் கிறிஸ்துராஜ். அவருக்கு ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் ரூபாய் 3000 அன்பளிப்பாக
ஆமா சொன்னாரு வாங்க